சிம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்ல, சிம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறை 250 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே தெளிவா செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளை திறந்து விட்டு இருக்கிறார்கள். இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. நான் சொல்லல, உங்களுடைய ஆட்சி காலத்தில் சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு. இதே சட்டமன்ற அவையில் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு நீங்களே வச்சுங்க. அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உயிரிழப்புகளுக்கு காரணம் மனித தவறு தான். இதை விட விளக்க சொல்லணுமா? மாண்புமிகு உறுப்பினர் ஜே.கே. மணி அவர்கள் இந்த அவையில மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கட்சியுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யல, வெளியில் பேசிக் கொண்டிருப்பது. அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார், இதனோட பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்டு வருகிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட விளக்கம் தேவையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் தலைவர்கள் ஆழமாக போய் கொண்டு இதை பற்றி ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் அவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறேன். காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறை 250 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே தெளிவா செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளை திறந்து விட்டு இருக்கிறார்கள். இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. நான் சொல்லல, உங்களுடைய ஆட்சி காலத்தில் சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு. இதே சட்டமன்ற அவையில் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு நீங்களே வச்சுங்க. அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உயிரிழப்புகளுக்கு காரணம் மனித தவறு தான். இதை விட விளக்க சொல்லணுமா? மாண்புமிகு உறுப்பினர் ஜே.கே. மணி அவர்கள் இந்த அவையில மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கட்சியுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.